டிஜிபி அலுவலகத்தில் போய் கடிதம் கொடுத்துருக்காங்க. என்னைக்கு போய் சந்திக்கிறாங்க, அந்த ஒரு நேரம் விஜய் அவர்களுக்கு பிரச்சனையே நேரம் தான். இவர் பாட்டுன்னு காலையில் வருவோம், சாயந்தரம் வருவோம், நைட்டு வருவோம், எப்போ வருவோன்னு தெரில. இந்த தேதியும் குறிப்பிடல. ஒருவேளை தேதியை உள்ள ரகசியம் காக்கிறதுக்கோசரம் மறைச்சிருக்காங்களா என்னன்றது தெரியல. ஆனால் வெளியில் அதை சொல்கிறதுல ஒரு தயக்கம், ஒரு பயம், ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பே ஒரு அறிவழகன் பார்த்திங்கன்னா ஒரு நீட்டு கேஸில் அனிதா அவர்களோட வீட்டுக்கு கூட போய் பார்த்துருக்காரு. இதற்கு முன்னாடி இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்களை போய் சாயந்தரம் நேரத்தில், இரவு நேரத்தில் சைலண்டாக போய் பார்த்துருக்காரு. ஆனால் தன்னுடைய சொந்த தாவேகா தொண்டர்களுக்கு அந்த ஒரு காலதாமதம் அப்படின்றது அது அவருக்கு கெட்ட பேரை தான் மேலும் மேலும் உருவாக்குது. ஒரு சில உறவினர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் வீட்டில் விஜயை கேள்வி கேட்கணும், ஒரு சில கேள்வி கேட்கணும்னு கோபமாக இருந்திருக்காங்க. அவங்க விஜய் அழுதுட்டதுனாலையும் விஜய் சோகமாக இருந்ததுனாலையும் அந்த நேரத்தில் எப்படி இது பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக நேரில் வரும்போது ஒரு சில கேள்விகள் இருக்குது, நாங்கள் அதை கேட்போம். இந்த காலதாமதம் 10 நாள் பதுங்கி இருந்தது, கரூர்லேருந்து சென்னைக்கு ஓடி வந்தது, கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் பத்திரிகையாளர்கிட்ட தப்பி ஓடியது, இந்த மாதிரி அது லைனாக ஒன்று ஒன்றா வரும். இப்போ இது கூட மன்னிப்பு கேட்கல, வருத்தம் தெரிவிக்கல, வருத்தம் தெரிவிக்கல. சிஎம் சார் அவர் அங்கே அரசியல் தான் பேசினார். இதெல்லாம் அவரோட அந்த அத்தியாயத்தில் இதெல்லாம் பக்கங்கள் ஆகி, இதை தாண்டி அவர் அரசியல் செய்தால் தான் அவருக்கு அந்த ஒரு நல்ல பேர் வரும். நேரில் பார்க்கும்போது அந்த அரசியலை கண்டிப்பாக பண்ணுவார் நினைக்கிறீங்களா? அங்கே போய் அரசியல் பண்ணார்னா அது என்ன மாதிரியான இல்லை, அங்கே போய் அரசியல் பண்ணால் அது எடுபடாது. மெயின் பிளேயர் யார், போய் பிளேயரை பேச சொல்லி, நீ எல்லாம் இந்த பேசுறதுலாம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அங்கே எண்டு கார்டு பிஜேபி தலைவர்கள் அவங்க ஆசைப்பட்டது என்னன்னா, இவங்க பேசி ஒரு எனக்கு உதவி பண்ணுங்க, நான் உங்க கூட வந்துடுறேன், கூட்டணியில் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ஸ்கெட்ச் போட்டு உட்காந்துருந்தாங்க. அதனால தான் பாசிசன் என்னை கூப்பிட்டா கூட பரவாயில்லப்பா, நான் அவனை பாயசமாகவே பார்க்குறேன் அப்படின்னு பார்த்த தருணம் அது. இன்னமும் தொடர்ந்து பாயசமாக தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் விஜய் அவர்களால் கரூர் பிரச்சாரத்தை பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்துக்காக ஷூட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் சொல்றாரு. அவர் உறுதியாக வர சொல்றாரு. வெளிப்படையாக சொல்லிட்டதுனால மேபி அந்த காட்சி தூக்கிடுவாங்க. இதுக்கு பிறகு வச்சாங்கன்னா, அதாவது ஒரிஜினல் பிளான் கூட்டத்தை காட்டி உங்களுக்கு கிராஃபிக்ஸ் பண்றதுக்கும் நேச்சுரலாக ஒரு சீன் அமையுதுன்னா அது எப்படி இருக்கும்? அப்போ ஒரு உயிர் போனதை எப்படி அவன் படத்துக்காக பிரச்சாரத்துக்காக பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு அவங்க அதை விரும்பினாங்க தானே, அவ்வளோ கூட்டம் சேர்றதை அவங்க ரசிச்சாங்க தானே. கொத்தா மயக்காட்சி விழுந்தப்போ அந்த அக்கறை வரல தானே, சில்லறையா செத்தாங்க இல்லையா? அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக ஜேர்னலிஸ்ட் கோட்டீஸ்வரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். நேயர்களுக்கு வணக்கம். விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட 10 நாட்கள் ஆயிடுச்சு, ஏன் என்ன கரூர் போல பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கல அப்படிங்கிற கேள்வி தொடர்ச்சியாக எல்லோரும் எழுப்பிட்டு இருக்காங்க. இந்த சூழல் நேற்று பார்த்தீங்கன்னா வீடியோ கால் மூலமாக பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட பேசியிருக்காரு அப்படிங்கிற தகவல் வந்தது. நான் பேசின வீடியோ காட்சிகள்லாம் இது வரைக்கும் வரல. மெயில் மூலமாக டிஜிபி அலுவலகத்துக்குமே நாங்கள் கரூர் செல்றதுக்கு பாதுகாப்பு வேணும், அனுமதி வேணும்னு கேட்டதா தகவல் வந்துச்சு. இன்னைக்கு காலையில் டிஜிபி அலுவலகத்தில் நேரடியாகவே அவருடைய வழக்கறிஞர் அறிவழகன் போய் மனு கொடுத்துருக்காரு. ஆனால் என்னைக்கு போறாரு அப்படிங்கிற தகவல் வெளிவரல. இந்த சூழலை எப்படி பார்க்குறேன்? கிட்டத்தட்ட 11 நாள் ஆகுது சம்பவம் நடந்து. 10 நாள் 10 இரவுகளுக்கு பிறகு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் மக்களை போய் பார்க்கணும், மக்களை சந்திக்கணும், தன்னால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லணும் அப்படின்னு முடிவுக்கு வந்திருக்கிறாரு. அது வரவேற்கணும். அட்லீஸ்ட் இப்போவாச்சும் வந்திருக்கு. அதில் என்ன ஒரு சிக்கல்னா, டிஜிபி அலுவலகத்தில் போய் கடிதம் கொடுத்துருக்காங்க. என்றைக்கு போய் சந்திக்கிறாங்க, அந்த ஒரு நேரம் விஜய் அவர்களுக்கு பிரச்சனையே நேரம் தான். இவர் பாட்டுன்னு காலையில் வருவோம், சாயந்தரம் வருவோம், நைட்டு வருவோம், எப்போ வருவோன்னு தெரில. அந்த தேதியும் குறிப்பிடல. ஒருவேளை தேதியை உள்ள ரகசியம் காக்கிறதுக்கோசரம் மறைச்சிருக்காங்களா என்னன்றது தெரியல. ஆனால் வெளியில் அதை சொல்கிறதுல ஒரு தயக்கம், ஒரு பயம், ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பே ஒரு அறிவழகன் பார்த்திங்கன்னா போயிருக்கோம், கேட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காரு. இப்போது பர்மிஷன் இல்லாமல் போனாலும் என்ன நடக்கும் ஏது நடக்கும்ன்றது ஒன்றும் தெரியாது. ஆனால் என் பார்வையில் இவர் நீட்டு கேஸில் அனிதா அவர்களோட வீட்டுக்கு கூட போய் பார்த்துருக்காரு. இதற்கு முன்னாடி இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்களை போய் சாயந்தரம் நேரத்தில், இரவு நேரத்தில் சைலண்டாக போய் பார்த்துருக்காரு. ஆனால் தன்னுடைய சொந்த தாவேகா தொண்டர்களுக்கு அந்த ஒரு காலதாமதம் அப்படின்றது அது அவருக்கு கெட்ட பேரை தான் மேலும் மேலும் உருவாக்குது. அப்புறம் கள்ளக்குறிச்சி கூட நேரடியாக போனார். கரெக்டு. ஆனால் நிர்வாகிகிட்ட பேசப்பட்டதாக செய்தி சொல்கிறாங்க இல்லைங்களா, அது உண்மை. கிட்டத்தட்ட வீடியோ காலில் 3லேருந்து 15 நிமிஷம் பேசியிருக்காரு. ஒரு சில குடும்பத்தில் பேசும்போது கண் கலங்கியிருக்காரு. இது நமக்கு அங்கே இருக்கிற செய்தியாளர்கள், அப்புறம் சம்மந்தப்பட்டவர்கள், இந்த தாவேக்கால இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மூலமா வந்த செய்தி.
அப்போது அழுதுருக்காரு விஜய். அதே மாதிரி இன்னொன்று நடந்திருக்கு. ஒரு சில உறவினர்கள் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் வீட்டில் வந்து விஜயை வந்து கேள்வி கேட்கணும், ஒரு சில கேள்வி கேட்கணும்னு கோபமாக இருந்திருக்காங்க. அவங்க வந்து விஜய் அழுதுட்டதுனாலையும் விஜய் சோகமாக இருந்ததுனாலையும் அந்த நேரத்தில் எப்படி இது பண்ணுறதுன்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக நேரில் வரும்போது ஒரு சில கேள்விகள் இருக்குது, நாங்கள் அதை கேட்போம் அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள்கிட்ட தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. இப்போ இதில் நடுவில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுவரையிலும் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தில் கூட விஜயை பற்றி தப்பாக பேசலை. இந்த விஷயத்தில் வந்து பத்திரிகையாளர் ஷாம் அண்ணா ஒண்டி தைரியமான ஒரு நியாயமான ஒரு கருத்தை வச்சுருக்காரு. என்னென்னா, பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து இழப்பீடு, அவர்களுக்கு உண்டான தேவைகள், அவங்களுக்கு அந்த பாதிப்பு ஈடு செய்ய முடியாது, பட் அட்லீஸ்ட் அந்த இடத்துல இருந்து அந்த குடும்பத்தை கவனிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு என்பது தார்மீக பொறுப்பு தாவேகாக்கு இருக்குமே. ஆனால் அவங்க வந்து அவசரப்பட்டு கோவப்பட்டு திட்ட மாட்டாங்க. ஏன்னா அந்த உதவிகள் இல்லை அந்த காம்பன்சேஷன் இவர் ஒரு 20 லட்ச ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் ஏழை பழைகள் இல்லாதவர்கள் இருந்தாலும் கூட விஜயின் மீதும் ஒரு 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 நேசிப்பு இருந்திருக்கும். காட்டிக்க மாட்டாங்க, கோவத்தில் காட்ட மாட்டாங்க. அதனால் அவங்க கோவத்தை காட்டலை, பேசலைன்றதுனால உடனே நீங்கள் பண்ணதெல்லாம் நியாயமாக புரிஞ்சிக்காதீங்க அப்படின்றது தான் ஷாம் சார் சொல்கிறார், ஷாம் அண்ணன் சொல்கிறார். அப்போ அதற்கு என்ன மறைமுகமான பொருள்னா, நீ இனிமேல்ட்டு எப்படி நடந்துக்கிறியோ அதை வைத்து இருக்கும் அவர்களோட பிரச்சாரம் என்பதோ ரெஸ்பான்ஸ் என்பதோ. இப்போ விஜய் வந்து இதற்கு அப்புறமா வந்துட்டு ஒரு உச்சகட்ட நடிகர் மாதிரியே இருந்துக்கிட்டு அவர் பாட்டு இருந்தாருன்னா கண்டிப்பாக பாதிக்கப்பட்டவருக்கு வீட்டிலேருந்து ஒரு சில கேள்விகள் வரும். நம்மெல்லாம் கேட்குறதுன்றது கேள்வி கிடையாது, அவங்க கேட்குறது தான் உன்னதமான கேள்விகள். அதற்கு வந்து யாருமே விஜய் ஒன்று இல்லை, யாருமே யாருக்கிட்டையுமே அந்த மாதிரியான கேள்விகள் கேட்டால் பதில் இருக்குமானா எனக்கு தெரியல. காரணம் என்னென்னா, இழப்பு, அந்த மாதிரியான ஒரு இழப்பு. அதை தாண்டி வந்து விஜய் அவர்களுக்கு வந்து இந்த சம்பவம் என்பது ஒரு கருப்பு புள்ளி தான். விஜய் நாளைக்கு வந்து ஒரு பெரிய ஆளுமை ஆகிறாரு, இல்லை ஒரு முதலமைச்சர் ஆகிறாரு, இல்லை வந்து ஒரு ஒரு தமிழகத்தையே புரட்டி போடக்கூடிய ஒரு அரசியல் பண்ணுறாருன்னா கூட விஜயோட அந்த புஸ்தகத்தில் இது வந்து ஒரு ஒரு கருப்பு அத்தியாயமாக தான் அது இருக்கும். அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. காரணம் என்னென்னா, அந்த காலதாமதம் 10 நாள் பதுங்கி இருந்தது, கரூர்லேருந்து சென்னைக்கு ஓடி வந்தது, கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் பத்திரிகையாளர்கிட்ட தப்பி ஓடியது, இந்த மாதிரி அது லைனாக ஒன்று ஒன்றா வரும். இப்போ இதில் கூட மன்னிப்பு கேட்கல, வருத்தம் தெரிவிக்கல, வருத்தம் தெரிவிக்கல. சிஎம் சார் அவர் அங்கே அரசியல் தான் பேசினார். இதெல்லாம் வந்து அவரோட அந்த அத்தியாயத்தில் வந்து இதெல்லாம் பக்கங்கள் ஆகிவிடும். இதை தாண்டி அவர் அரசியல் செய்தால் தான் அவருக்கு அந்த ஒரு நல்ல பேர் வரும். நேர்ல பார்க்கும்போது அந்த அரசியலை கண்டினியூ பண்ணுவார் நினைக்கிறீங்களா? அங்க போய் அரசியல் பண்ணாருன்னா அது என்ன மாதிரியான ஒரு இல்லை, அங்கே போய் அரசியல் பண்ணால் அது எடுபடாது. அங்கே தேவை வந்து மனிதாபிமானம். மக்கள் கிட்ட வந்து நடந்து போச்சு, என் மேலே இருக்கலாம் தவறு, இல்லை நான் கூட மறைமுகமாக இதற்கு காரணமாக இருந்துட்டோன்ற எனக்கு அந்த வருத்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாருன்னா அது விஜய்க்கு வந்து ஒரு பெரிய இறக்கத்தை கொடுக்காது. அது ஒரு ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படும், ஒரு கருப்பு புள்ளியாக பார்க்கப்படும். இல்லை, அங்கேயும் போயிட்டு இவர் திருப்பி மறுபடியும் அதனால் கதை சொல்கிறாரு, நான் எப்பயுமே ஷூட்டிங்க்கும் லேட்டாக தான் போவேன், இப்போலாம் உச்சக்கட்ட நடிகர் ஆகிட்டேன், அதே மாதிரி தான் இதுவும் வந்தேன், நான் இதையுமே ஷூட்டிங்காக தான் பார்த்தேன், எனக்கு தேர்தல் எது சினிமா எது தரை எது திரை எதுன்னு எனக்கு தெரியல அப்படின்ற அந்த புள்ளியில் குறிப்பாக இப்போ நமக்கு என்ன வருதுன்னா, அரசியல் இதெல்லாம் சகஜம் சாதாரணம் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் அறிவு சார்ந்த விளக்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க மாதிரி வருது. எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. இப்போ இதில் என்ன பிரச்சனைனா, இவரோட அந்த மௌனம் இருக்குது பாருங்கள், இவரோடவும் அந்த தாவேகா முன்னணி நிர்வாகிகளோட மௌனம், அதுதான் வந்து இந்த இது வியூகமாக இருக்கலாம், இல்லை நமக்கு வர்றது தவறான செய்தியாக இருக்கும். ஆனால் அந்த செய்தி வர செய்தியை வைத்து தான் நம்ம சொல்ல முடியும் அதனுடைய நம்பகத்தன்மை, அதில் எந்த அளவுக்கு உண்மை கலந்துருக்கு, இல்லை அதில் மொத்தமாக பிரதானமாக பொய்யே இருக்கா அப்படின்றதெல்லாம் விஜய் அவர்களும் விஜய் தரப்பு வாயை திறந்தால் தான் முழு விவரம் கிடைக்கும். இப்போ நம்மளோட எல்லா கண்ணால் பார்க்கறது, நம்ம பேசுறது வேற, பின்னால் திரைமறைவுக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படின்றது இரண்டு சைடும் கேட்டால் தான் நமக்கு அந்த உண்மைத்தன்மை தரும். இப்போ என்னன்னா, இப்போதைக்கு ஒரு சைடு வந்து கேள்விகள் கேட்கப்படுறதும் இல்லை, அவர்களும் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறது கிடையாது. ஆனால் இந்த நேரத்தில் என்ன ஒரு விஷயம் நடக்குதுன்னா, நிறைய வீடியோக்கள் வருது. ஆமாம், இன்னைக்கு காலையில் கூட ஒரு வீடியோ வந்து நீங்கள் வந்தோன்னே சொன்னீங்க. அப்போ அதெல்லாம் வந்து மனசுக்கு ஒரு சங்கடத்தையும் விஜய் மீது இருக்கக்கூடிய கோபத்தை வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும். அதில் மாற்று கருத்து கிடையாது. என்னன்னா, தண்ணி போடும்போது இன்னைக்கு வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா அவர் இங்கே நிற்கிறாருன்னா கீழே நடக்குது, டயர் பக்கத்துலேயே நடக்குது. ஒரு ஒரு பதப்படுத்தமோ இல்லை வந்து ஒரு ஒரு பதட்டமோ இல்லை ஒரு ஒரு இந்த பிரச்சனையுடைய தன்மை புரிதல், அது எங்கே ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் டக்குன்னு ஒரு ஃப்ரேமில் பார்க்குறீங்கன்னா அங்கே ஒரு அசம்பாவிதம் அப்படின்னா அதை புரிஞ்சுக்கிற அந்த தன்மை இருக்கு இல்லையா, அந்த ஷார்ப்னஸ்ஸு, அந்த புத்தி கூர்மை வந்து விஜய்க்கு இல்லையோ அப்படின்ற அந்த சந்தேகம் எனக்கு வருது. ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ அங்கே ஒரு ஃபயர்மேன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து விஜய் இடத்துல இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன்,
ஒரு ஃபயர்மேனுக்கு வந்துட்டு அங்கே ஏதோ டிஸ்ட்ரெஸ் காலு, அது எப்படி இது பண்ணுறது அப்படின்றது தெரியும். இதே ஒரு ஆதிவாசி அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காட்டில் வந்து வெள்ளம் வருதுன்னா அவங்க அந்த அந்த இடத்த காலி பண்ணி போக்கக்கூடிய அந்த தன்மை, காட்டுத்தீ வந்ததுன்னா அவங்க பரபரப்பாக அங்கேருந்து மற்றவர்களை காப்பாற்றி கொண்டு போகிறதுலாம் வந்து நம்ம நடைமுறையில் நான் நிறைய பார்த்துருக்கேன். சத்தியமங்கலத்தில் பார்த்துருக்குறேன், குரங்கணியில் அப்பொழுது அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் அப்போ அந்த ஊர்க்காரங்க சொன்னது, அந்த ஒரு மனிதன் வந்து எவ்வாறு வேகமாக செயல்படணும் அப்படின்ற அந்த தன்மை வந்து விஜய்கிட்ட வந்து குறைவா இருக்கு. அது இந்த குறைவா இருக்கா? ஏன்னா அந்த அசம்பாவிதம் ஏதோ நடந்துருச்சுன்னு விஜய் அவர்களும் தெரியுது. வாட்டர் பாட்டில தூக்கி போட்டு ஆதவர்ஜனோட கேட்கிறாரு, கண்டினியூ பண்ணலாமா வேணாம். அந்த இடத்துல சுயமா கூட ஒரு முடிவு எடுக்க மாட்டாரு. அதை கூட ஆதவர்ஜனோட தான் கேட்கிறாரு இல்லையா? எதுவுமே சுயமா முடிவெடுக்கிற நிலைமையில இல்லைங்க விஜய். குறிப்பா ஆதவர்ஜனா டெல்லிக்கு போறாரு, கூடைப்பந்து ஆட்டத்தில் கலந்துக்க போறாரோ இல்லை கூடைப்பந்து பார்க்க போறாரு, அவர் அந்த அசோசியேஷன் இருக்க மாதிரி. இதெல்லாம் நம்பராவா மாதிரியா இருக்கு? யாருன்னா வந்து ஒரு கூடைப்பந்து போட்டியில பார்க்கறதுக்கு போகிறதோ இல்லை ஒரு அசோசியேஷன் மெம்பராக போகிறவங்க இதுவரையிலும் ஸ்பெஷல் ஜெட்டில் போனதாக வரலாறு இருக்கா? ஆனாப்பட்ட தோனி, சச்சின் டெண்டுல்கரே வந்து ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் போயிட்டு இந்தியாவுக்கு மேட்ச் விளையாடினது வரலாறு கூட கிடையாது. அது ஸ்குவாடோடு தான் போனோம். சரி, ஒருவேளை ஏதோ ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் இல்லை ஐபிஎலுக்கு வந்து இப்போது தோனி வந்து ஒரு தனி விமானத்தில் வர்றாருன்னா தோனியை போய் யாரும் கேட்க போகிறதில்ல. பட் எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா, விளையாட்டுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் நம்ம நாட்டில் உச்சக்கட்ட வீரர்களை இவ்வளோ தான் தரணும் போது ஐயா ஆதவர்ஜனாக்கு கூடைப்பந்து மேலே இருக்கக்கூடிய அந்த காதல் பாருங்க, தனி விமானத்தில் போய் பார்க்கறதுன்ட்டு. சரி, இதெல்லாம் பார்த்தீங்க கொண்டீங்க. அங்கேயும் என்னென்னா எல்லாம் ஒன்றுக்கு அறகுறையான செய்திகள் பேசினாங்க. ஆதவர்ஜனா ஒரு சில முயற்சி எடுத்தார், அண்ணாமலை ஒரு சில முயற்சி எடுத்தார், எல்லாம் தோல்வி தான். என்ன வந்ததுன்னா அன்கன்ஃபார்ம்டு ரிப்போர்ட்ஸு. இவர் போய் பேசியிருக்கிறாரு. இப்போ நீ யாருன்னு ஃபஸ்ட்டு கேட்டுக்கிறாங்க. மெயின் பிளேயர் யார்? போய் பிளேயரை பேச சொல்லு. நீ எல்லாம் வந்து இந்த பேசுறதுலாம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து எண்டு கார்டு போட்டு பிஜேபி தலைவர்கள் அவங்க ஆசைப்பட்டது என்னன்னா, இவங்க வந்து பேசி ஒரு எனக்கு உதவி பண்ணுங்க, நான் உங்க கூட வந்துடுறேன், கூட்டணியில் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ஸ்கெட்ச் போட்டு உட்காந்துருந்தாங்க. அதனால தான் பாசிசன் என்னை கூப்பிட்டா கூட பரவாயில்லப்பா, நான் அவனை பாயாசமாகவே பார்க்குறேன் அப்படின்னு பார்த்த தருணம் அது. இன்னமும் தொடர்ந்து பாயாசமாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் விஜய் அவர்களால் அதில் ஒரு முடிவு எடுக்க முடியல. அப்புறம் கசியப்படுற செய்தி என்னன்னா, அதிமுகவோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு செய்தி, கசியப்படுற செய்தி. அதுல டெல்லியில காங்கிரஸ் மூத்த தலைவர் ஒருத்தர் கூட சந்திக்க போறதா. ஆமா, டெல்லியில காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கிட்ட பேசினாரு, அதுக்கப்புறம் பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதுலயும் வந்து அதுவும் கசியப்படுற செய்தி. அதுலயும் எந்த அளவுக்கு உண்மையிலே என்னதான் நடக்குது முகாந்திரன்னு கிடையாது. ஆனா அப்போ ஒரு விஷயம் கன்ஃபார்ம் பண்றாங்க, என்னன்னா விஜய் அவர்கள் மிரண்டு போய் எல்லார்கிட்டையும் பேசிட்டு இருக்காரு. ஆனா அரசியல் ரீதியா முடிவெடுக்கிற அந்த பக்குவத்துக்கு இன்னும் விஜய் வரல. இதுதான் வந்து அனுபவம்ன்றது. அப்போது பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்க்கணுன்னா உடனடியாக முடிவு எடுக்கிறதுல சிக்கல். அந்த நேரத்தில் ஒரு காட்சியை பார்க்கும்போது என்ன முடிவு எடுக்கணும்னா அது தெரியல. ஒரு விஷயத்தை முன்கூட்டியே பார்க்கும்போது தொலைநோக்கில் இது பிரச்சனை ஆகிடுமோ, இவ்வளோ பேர் கூடியிருக்கிறாங்களோ, தள்ளுமுள்ளாக இறந்துச்சுன்னா அந்த புரிதலும் இல்லை. அதுக்கப்புறமா வந்து கட்சிக்காரர்கள் ஜாமீன் வாங்கி எல்லாம் பிசிறு தட்டி ஓடி போயிருக்காங்க திசைக்கு ஒருத்தரா. ஐயா இப்படியெல்லாம் போகக்கூடாது, ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஒளிஞ்சு மறைஞ்சா அது கட்சிக்கு அழகு இல்லை. நாளைக்கு என்ன சொல்லுவாங்க, ஒரு போஸ்டர் போடுறாங்க இவங்க, அதுக்கு சோஷியல் மீடியாவில் என்ன பண்ணோம், 8 திசையும் திக்கெடுத்து ஓடிய ஐயா பொதுச் செயலர் புஷி ஆனந்த் அவர்களே அப்படின்னு போடுவாங்க. இது நல்லாவா இருக்கும்? இப்போ அவர் ஒரு இடத்துல போய் கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, காட்டுக்குள்ள மலைஞ்சிருக்காரு, கடலுக்குள்ள போய். ஆமாங்க, இந்த இதில் கஜாக்கா தோஸ்த் மாதிரின்ற மாதிரி போட்டு, அதுக்கப்புறம் மறு வயசுன்னு அப்புறம் இப்படி முக்காடு போட்ட மாதிரி இப்போ ட்ரால் மெட்டீரியல் மீம்ஸ் ஆகிட்டாங்க இல்லையா? அதெல்லாம் இன்னைக்கு மறையாது. ஒரு காலத்தில் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஐயா விஜயகாந்த் அரசியல் எப்படி ஆளுமையாக தைரியமாக பண்ணாருன்றதை நம்ம பார்த்தோம். சிக்கல் மேலே சிக்கல் வரும்போது அதை அரசியல் ரீதியாக சரியாக கையாளனா விஜயகாந்த் அவர்களையும் வைத்து ட்ரால் வந்து விஜயகாந்தை வீக்காக்கி அதுக்கப்புறம் விஜயகாந்த் அரசியலில் வந்து பெரிய அளவுக்கு பேசு பொருளாக இல்லாமல் அந்த கட்சி மங்கி போனதை பார்த்தோம். இன்னைக்கு 1 விழுக்காடுக்கு இல்லை 1.5 விழுக்காடுல நின்று போயிருக்கு. அப்போது இதெல்லாம் வந்து கண்ணாடி முன்னாடி நம்ம பார்க்குறது, நம்ம என்ன பார்க்குறோமோ அது ஒரு காலகட்டத்தில் இதாகும். உதாரணம் என்ன, அண்ணன் சீமான் அவர்கள் மீதும் பார்த்தீங்கன்னா வந்து பேச்சு அந்த வீச்சு கொள்கைக்கு கோட்பாடுகள்லாம் ஒன்றும் குறை கிடையாது. ஆனால் அண்ணன் சீமானை வைத்து ட்ரால் மெட்டீரியல் வருதா இல்லையா? அரசியலில் வந்து சீரியஸாக யார் அரசியல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் மக்கள் கொடுப்பாங்க. இன்றைக்கி ஒரு பேச்சு பேசிட்டு நாளைக்கு ஒரு பேச்சு பேசுறது. இப்போ நீங்கள் இந்த காலதாமதம் இருக்குது பாருங்கள், 11 நாள், அதுக்கப்புறம் உங்கள் பற்றின செய்திகள் வருது பாருங்கள், நீங்கள் அங்கே பேசுனீங்க இங்கே பேசுனீங்க, இதெல்லாம் வந்து அந்த கட்சிக்கு ஃப்யூச்சருக்கு நல்லது. கட்சி யாரோட போனோம், தனியாக போனோமா கூட்டணி போனோமான்றதுலாம் அந்த கட்சியோட நிலைப்பாடு. ஆனால் அதில் வெளியில் ஓப்பனாக சொல்கிறதுலையோ பேசுறதுலையோ ஒரு தயக்கம் இருக்குது. முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் விஜய் வந்து மாட்டிக்கிட்டு இருக்காரு. விஜய்க்கு நான் இன்னும் சொல்கிறேன், ஒரு நல்ல ஆலோசகர்கள் அரசியல் அனுபவம் வாய்ந்தவர்கள் சுற்றி கிடையாது. இன்றைக்கி வக்கீல் வந்து பார்க்குறாரு,
பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, நைட்டெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னாரு. சரி, நைட்டு எப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்களே. இப்போ கோர்ட்டில் அதெல்லாம் சொல்லும்போது என்னென்னா எவிடன்ஸ் வைக்கணும். நீ எதனாலப்பா நீங்கள் சந்தேகப்படுறீங்க? அவன் நைட்டில் பண்ணுறான், பகலில் பண்ணுறான். ஒரு ஆப்ரேஷன் பண்ணதுனால, இரவு பண்ணதுனால இறந்து போயிட்டாங்கன்னா அது புரிதல். உதாரணத்துக்கு யானை வந்து காட்டுக்குள்ளே பூந்துச்சுன்னா யானையை வந்து எப்போ ட்ராங்குலைஸ் பண்ணணும்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. வெளிச்சத்தில் பண்ணணும், இருட்டில் பண்ணக்கூடாது. ஏன்னா இருட்டில் பண்ணுவோம் பள்ளத்தாக்கில் விழுந்து உருண்டு போச்சு இல்லை இறந்து போச்சுன்னா அது யார் வந்து துப்பாக்கியில் வந்து அந்த மயக்க ஊசி செலுத்தினாரோ அவர் மீது நடவடிக்கைலான்னு ஒரு சட்டம் இருக்குது. ஸோ வனத்துறையிலே அப்படி இருக்கும்போது போஸ்ட்மார்ட்டம் என்பது டாக்டர்களுக்கு தெரியாதா? இறந்தவர்கள் மீது உண்டான போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அது ஏதோ ஒரு பெரிய லீகல் பாயிண்ட் கிடைத்தப்போ அவர்கள் வாதம் வச்சாங்க. ஆனால் இன்னைக்கு கோர்ட்டில் வரும்போது அவங்க வந்து அந்த மாதிரி எவிடன்ஸை வந்து வைத்த மாதிரி எனக்கும் தெரியல. நானும் ஒரு 1-2 நாள் கோர்ட்டு ப்ரொசீடிங்ஸ்லாம் பார்த்தேன், எதுவும் தெரியல. இங்கே ஹைகோர்ட்லேயோ இல்லை மற்ற நீதிமன்றத்துக்கு முன்னாடி எதுவும் கிடைக்கலன்னு இப்போ உச்சநீதிமன்றம் போயிருக்காங்க. உச்சநீதிமன்றம் அதை எவ்வாறு பார்க்குதுன்னு பார்க்கணும். வெள்ளிக்கிழமை வந்து இது மாதிரியே இன்னும் ஒரு சில கேஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முதன்மை மன்றத்துக்கு முன்னாடி வந்து வெள்ளிக்கிழமை அட்மிட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வழக்கு எப்படி போகுதுன்றதை பார்க்கணும். குறிப்பாக நீங்கள் பேசும்போது சொன்னீங்க ஷூட்டிங் நினச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களை. நேற்று பார்த்தீங்கன்னா நக்கீரன் கோபால் அவர்கள் மூத்த ஊடகவியலாளர் ஒரு பேட்டி கொடுத்தார். அந்த பேட்டியில் இந்த கரூர் பிரச்சாரத்தை பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்துக்காக ஷூட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் சொல்கிறாரு. அவர் உறுதியாக வர சொல்கிறாரு, இந்த காட்சிகள் கண்டிப்பாக பாருங்கள் படத்தில் வரப்போகுது அப்படிலாம் ஒரு ஆணித்தரமாக சொல்கிறார் இல்லையா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது அண்ணன் அவர்களுக்கு ஏதோ தகவல் வந்திருக்கும். சும்மா ஏதோ வந்து அப்படியே பேசிட்டு பொசுக்குன்னு போக முடியாது. ஏன்னா ஒரு வேறு பதவியில் இருக்கார், அவருக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. மேபி அவருக்கு வந்த செய்திகளாக இருக்கும். நான் என்ன சந்தேகப்படுறேன்னா மேபி ஐடியா இருந்திருக்கும். இப்போ அவர் வெளிப்படையாக சொல்லிட்டதுனால மேபி அந்த காட்சியை தூக்கிடுவாங்க. இனிமேல் இதுக்கு பிறகு வச்சாங்கன்னா, அதாவது ஒரிஜினல் பிளான் வந்து கூட்டத்தை காட்டி உங்களுக்கு கிராஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் நேச்சுரலாக ஒரு சீன் அமையுதுன்னா அது எப்படி இருக்கும்? நேச்சுரலாக அமைகிற சீனுடைய வீரியமும் அதனுடைய தன்மையும் காட்சியில் ஊடகத்தில் அந்த ஒளிப்பதிவோடு அந்த வெளிச்சம் இருட்டு அதோட சேர்த்து காட்டும்போது அருமையாக இருக்கும். லைட்டிங்லேருந்து எல்லாமே ராவாக இருக்கும். நீங்கள் எப்படி வேணால் எடிட் பண்ணலாம். இப்போது இனிமேல்ட்டு அதெல்லாம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக யாருன்னா வந்து ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வந்தது அரசியலுக்கு. ஆனால் இவங்க வந்து ஆவணப்படம் கட்சி ரீதியாக எடுத்திருந்தால் அரசியல் ரீதியாக பரவாயில்ல. ஆனால் பர்மிஷன் இல்லாமல் இந்த காட்சிகளை எடுத்திருக்காங்க. அப்போ இவங்களோட நோக்கம் என்ன? அதையும் தாண்டி 41 உயிர்கள் போயிருக்கு. ஜனநாயகன் பிரணநாயகன் அப்படிலாம் பிரணநாயகன்ற மாதிரி வந்திருக்கு. அதனால வந்து அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் அதை வந்து அவங்க இனிமேல் எடுத்துருவாங்க. அப்படி மீறி அவங்க அந்த காட்சியை வச்சாங்கன்னா கண்டிப்பாக சட்ட சிக்கல். படம் ரிலீஸ் ஆகிறதுலே பெரிய பிரச்சனை. சந்தேகம் வந்ததுனாவே, ஏன்னா இதெல்லாம் வந்து சர்வதேச அளவுலேயே இது வந்து சர்ச்சையாயிடும். இப்போது ஒரு சம்பவம் முடிஞ்சு போச்சு, அதில் பார்ட்டி இல்லாதது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் ஒரு நிறுவனம் வச்சுருக்கிறீங்க. இப்போ இந்த 41 பேர் இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒரு கதை எழுதி அது வந்து ஒரு நம்பிக்கைத்தன்மைக்கு அப்பாற்பட்டு இருக்கலாம், இல்லை வியூகங்கள் அடிப்படையில் இருக்கலாம், இல்லை உண்மை சம்பவமாக இருக்கலாம், இல்லை உண்மை சம்பவத்துலேருந்து சில நுணுக்கங்களை எடுத்து போட்டு ஒரு கதையை எழுதி அதை ஒரு படமாக எடுத்து நீங்கள் அதை வெளியிடலாம். அது வேறு. யூ ஆர் நாட் பார்ட்டி டு த கிரைம். பட் இதில் தாவேகா வந்து பார்ட்டி டு த கிரைம் ஆஸ் பர் தி எஃப்ஐஆர். அப்போது வந்து இதில் வந்து 41 பேருக்கு யார் சாவுக்கு காரணம் அப்படின்ற அந்த கேள்விக்கு இன்றைக்கி வரலாம் விடை தெரியல. அது நீதிமன்றத்தினோட விசாரணை இருக்குது. விசாரணை முடிவுகளும் நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம யாரு காரணம் நம்ப போக முடியாது, ஏன்னா நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு. அப்போ நீதிமன்றத்தில் இது இருக்கும்பொழுது இது சம்பந்தமாக இல்லைனாலும் வேற ஒரு படம் வரும்போது அதில் ஒரு சில காட்சிகள் இது சம்பந்தமாக வருதுன்னா கண்டிப்பாக நீதிமன்றத்தினுடைய பார்வையோ இல்லை வழக்கறிஞர்களோட பார்வையோ அந்த படத்து மீது திரும்பும். அப்படி எதனா இது மாதிரி காட்சிகள் இல்லை டயலாகும் தாண்டி 41 உயிர் போனதை எப்படி அவன் படத்துக்காக வந்து பிரச்சாரத்துக்காக பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து அவங்க வந்து அதை விரும்பினாங்க தானே. அவ்வளோ கூட்டம் சேர்றதை அவங்க ரசிச்சாங்க தானே. கொத்தா மயக்காட்சி விழுந்தப்போ அந்த அக்கறை வரல தானே. சில்லறையாக செத்தாங்க இல்லையா, 2 பேர் 3 பேர். அப்போவுமே வந்து அந்த பாசமும் அந்த கனிவோ வரலையே. நீங்கள் வந்து மயக்காட்சி தான் வேணும்னு கிடையாது. அத்துமீறி வாகனம் ஓட்டி ஒரு 8 பேர் சாவுறாங்க, இல்லை 3 பேர் பைக்கில் சாவுறாங்கன்னா அதுவும் இறப்பு தானே. அந்த உயிரிழப்புக்கும் வந்து நீங்கள் வந்து ஒரு தார்மீக பொறுப்பேற்றுக்கணும் இல்லையா. இப்போ நீங்கள் போய் கூட்டம் போட்டு இவங்களெல்லாம் வர சொல்கிறதுனால ஆகுது. இதே நீங்கள் வந்து கூட்டத்தை வர வைக்காமல் நீங்கள் வந்து மெயின் ரோடு வழியாக நீங்கள் பாட்டுன்னு பிரச்சாரம் பண்ணின்னு போயிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது கரூரில் இத்தனாம் தேதி பிரச்சனை, இடம் சொல்லாமல் அந்த பஸார் வழியாக நான் நின்று பேச மாட்டேன். மக்களை பார்த்து கையை காமிச்சிட்டு ஒரு 1 லைனர் 2 லைனர் சொல்லிட்டு நான் அடுத்து பஸாருக்கு அடுத்து பஸ் ஸ்டாண்டுக்கு அடுத்துக்கு அங்கே இருக்க ஒரு பூங்கா முடிச்சோம்னா அடுத்த தொகுதி, அப்புறம் அந்த தொகுதியில் வந்து ஒரு கோயில், அந்த கோயிலில் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் இந்த மாதிரி பேசிட்டு போகும்போது என்ன ஆகிடும்னா கூட்டம் சேராது. விஜயை பார்த்தா மாதிரியும் ஆயிடுச்சு, விஜய் பிரச்சாரம் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. இப்படி மாற்று சிந்தனையோ இல்லை புத்தி கூர்மையோ இல்லை. அதுதான் இங்கே சிக்கல்.
அவங்களுக்கு தேவை என்னன்னா ஒரே ஸ்பாட்ல நான் காட்டுறேன் பாரு. இப்போ ஒரு ஷாட்டு இங்கேருந்து பார்த்தா இந்த படையப்பா படத்தில் காட்டுவாங்கல்ல, அப்படியே கே.எஸ். ரவிக்குமார் வளைஞ்சு போகிற மாதிரி காட்டுவார், 1 கிலோமீட்டருக்கு ஆள் நிற்கிற மாதிரி. அந்த மாதிரி பண்ணார். ஏடிஎம்கே டிஎம்கேவோட அதிக கூட்டம் காட்டும். அதிகம் கூட்டம் காட்டும். இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல கூட நேற்று ஒன்று கட்டுரை வந்திருந்தது. ஒரு திட்டமிடாத ஒரு அவசர கதியில கூட்டப்பட்ட ஒரு கூட்டம்னால தான் இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு. இல்லைங்க, கரூர் உங்களுக்கு மேப்லேயே இல்லையே. இப்போ நான் போய் ஒரு இடத்துல வந்து இப்போ உதாரணத்துக்கு விளையாட்டு போட்டியில் நம்ம எடுத்துக்காட்டு, அவங்க அதுக்கு ஒரு பயிற்சி எடுப்பாங்க. ஒரு சிலர் வந்து ஒரு 3 மாதத்தில் ஒரு போட்டி வருதுன்னா அந்த போட்டியில் நம்ம போய் விளையாடும் போது நம்ம காயம் ஏற்படுது. குறிப்பாக குத்து சண்டையில் பார்த்தீங்கன்னா காயம் ஏற்படுது, இல்லை பேட்மிண்டனில் கூட சரி. இதில் வேண்டாம், இது கழிச்சு ஒரு 6 மாதம் இருக்கக்கூடிய அந்த ஈவெண்ட் பெரிய ஈவெண்ட் நம்ம அதில் ஆடுறோம் அப்படின்போது டேட்ஸை கன்ஃபியூஸ் பண்ண மாட்டாங்க. பட் விஜயோட ஈவெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அந்த தேதிகளை மாற்றி வைக்கிறது. ஸோ கரூர் வந்து வரவே இல்லை. ஒரிஜினல் பிளானில் வடசென்னைன்னு நினைக்கிறேன், வடசென்னை திருவள்ளூர். ஸோ இங்கே பனையூர்லேருந்து வடசென்னை திருவள்ளூர் பக்கம். அப்போ இது வராமல் கரூர் ஏன் போனாங்க அப்படின்னா இங்கே தான் வந்து அரசியல் ரீதியாக பிழை. என்னன்னா செந்தில் பாலாஜி 30 விழா போட்டார், எடப்பாடி பழனிசாமி அங்கே பிரச்சாரம் பண்ணுறாரு. நான் யார் இப்போ காட்டுறேன், உங்கள் விஜய் நான் வரேன்னு அங்கே போனார். இனிமேல்ட்டு மக்கள்கிட்ட போய் உங்கள் விஜய் நான் வரேன்னா ஐயா ராசா நீ வரவே வேணாம் அங்கேயே இரு. இல்லை இந்த மின்னல் படத்தில் இந்த புஷன் போவாங்க, இனிமேல் விஜய் அப்படி தான் போக முடியும். நின்றுலாம் பொறுமையாக ஆல்ரெடி ஒரு கருத்தாக பேசுறது இல்லை, நின்று பொறுமையாக பேசினார்னா சில பல பிரச்சனைகளோட பர்மிஷன் வாங்குறதே பிரச்சனை. ரொம்ப நன்றி சார். விஜய் அரசியல் தொடர்பாக ரொம்ப டீட்டெயிலாக உங்க நேரத்தை ஒதுக்கி ஒரு விரிவான ஒரு பேட்டி கொடுத்தீங்க. மிக்க நன்றி. நன்றி.